வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். அயோத்தியில் நாளை நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கல்வி மற்றும் சுகாதாரத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். முன்னதாக ராமேஸ்வரம் அரிச்சல்முனையை பார்வையிட்ட அவர் அசோக ஸ்தூபிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி மூலம் ராமர் பாலத்தை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். பின்னர் ராமேஸ்வரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்ற பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். நாளை அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்று பகவான் பாலராமர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய உள்ள நிலையில் பிரதமர் தமிழகத்தில் மேற்கொண்ட பயணம் வரலாற்று தொடர்புடையது என்று மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீராம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நடைபெறுகின்ற பாலராமர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு முன்னதாக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரம், தனுஷ்கோடிக்கும் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியமான மற்றும் நுணுக்கமான அம்சம் பொதிந்தது என்று கூறலாம். காரணம், ராமபிரான் குலதெய்வமான ரங்கநாதரை தரிசித்து அவரிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வினை மேற்கொள்கிறார் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். பொதுவாக இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னதாக அனுக்ஞை எனப்படும் அனுமதி பெறுதல் மிகவும் முக்கியமானது. அதில் ராமபிரானின் இக்ஷ்வாகு குலதனம் என்று போற்றப்படக்கூடிய அரங்கநாதரிடம் இந்த நிகழ்வுக்கான அனுக்ஞையை பெற்று சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வால்மீகி ராமாயணத்தின்படி அயோத்தி தலத்தின் மகிமையை சொல்லும்போது அது ஸ்ரீவைகுண்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மாவினால் பெறப்பட்டு பின்னர் ஸ்வாயம்புவ மனுவால் ராமபிரானின் முன்னோர்களுக்கு அளிக்கப்பட்டது. ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது விபீஷணருக்கு பரிசாக தன் குலதெய்வமான ஸ்ரீரங்க விமானத்தை அளித்தார். அதை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி சென்றபோது காவிரி, கொள்ளிடம் இரண்டுக்கும் மத்தியில் ஸ்ரீரங்க விமானத்தை வைத்துவிட்டு விபீஷணர் மாலை கடன்களை செய்தபோது அந்த விமானம் அப்படியே தரையில் நிலை நின்று விட்டது என்கிறது புராண வரலாறு. அத்தகைய ரங்கநாதரை வழிபட்டு அனுமதி பெற்று அதன் பின்னர் ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் என்று கூறப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வழிபட்டு செல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் இதுவரை இப்படிப்பட்ட பிரதமர் எவரும் வந்து தங்கள் பகுதியை கொண்டாடியதை, வழிபட்டதை, தங்களுடன் ஒன்றாக கலந்து நின்றதை பார்த்ததில்லை. அந்த வகையில் பிரதமரின் இந்த நடவடிக்கை பிற்காலத்திலும் கூட ஒரு சரித்திர பதிவாகவே அமைந்திருக்கும். இதனையொட்டி அயோத்தியாவில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அயோத்தியா நகரமே விழாக்கோலம் பூண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விழாவையொட்டி நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநில அரசுகளும் விடுமுறை அறிவித்துள்ளன. மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசும் நாளை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் பிஜேபி தொண்டர்களுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாளைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்கு ஏற்கனவே அயோத்தியிலிருந்து அந்த அர்ச்சனையானது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியாதுன்னு தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு அந்த அர்ச்சனையானது சென்று சேர்ந்திருக்கிறது. அவர்களுடைய வீட்டில் வைத்து நாளைக்கு விளக்கேற்றி அந்த தீபாவளியை அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளைக்கு எல்லா வீடுகள்லையுமே இந்த விளக்கேற்றி அதை வரவேற்கும் விதமாக தீபாவளி கொண்டாடுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் கடினமாக விரதம் இருந்து ராமாயணம் சம்பந்தமான அனைத்து பகுதிகளுக்குமே சென்று நாளைக்கு அங்க போக இருக்கிறார். இந்த அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களிலுமே கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அஸ்ஸாமில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு ஏதுவாக வர்த்தக நிறுவனங்கள் விடுமுறை அறிவிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டுள்ளார்.
ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் டி ஷர்ட் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமர் தொடர்பான நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் டி ஷர்ட் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக டி ஷர்ட் உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். கார்த்திகேயன் இந்த ஸ்பைரனுக்கு திருப்பூர்ல இருந்துங்க. வர 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் ஃபங்க்ஷன் முன்னிட்டு திருப்பூருக்கு வந்து நிறைய டிஷர்ட்ஸ் ஆர்டர் வந்துட்டு இருக்குது. இது வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம், அப்புறம் ராமரோட டெம்பிள், ராமரோட உருவம், இமேஜஸ், அவங்களோட ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதோட அதில் வந்து இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது. ஸ்ரீராம ஜெயம் எப்படி 108 தடவை எழுதுறோமோ அதை வந்து அப்படியே லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிரிண்டாக இமேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி டிசைன்ஸில் போகுது. இது வந்து டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குளிருக்கு போடுற மாதிரி வின்டர் ஐட்டம், ஹூடிஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெகுலராக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 100 ரூபீஸ்லேருந்து 500 ரூபீஸ் டிஷர்ட்ஸ் வரைக்கும் வாண்டட் இருக்கு. ஒரு 20-25,000 பீசஸ் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி கொரியர் மோடு வந்து ஏர் மோடில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி 2000 பீசஸ் போயிட்டு இருக்கு அர்ஜென்ட்டா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. திரிபுரா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். திமுக இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் இன்று தொடங்கியது. இளைஞர் அணி செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டுக் கொள்கையை முழுமையாக பின்பற்ற வேண்டும், கல்வி மற்றும் சுகாதாரத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் போன்ற தீர்மானங்கள் இதில் அடங்கும். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசின் திட்டங்களின் பலன்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட முன்னோடி வங்கியின் பொது மேலாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பெயர் கே ஜமால் மொய்தீன், முன்னோடி வங்கி மேலாளர், வேலூர் மாவட்டம். நமது லட்சியம் வளர்ச்சியார்ந்த பாரதம் திட்டத்தின் கீழ் வங்கி, அஞ்சல் துறை, கேஸ் மற்றும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஆயுஷ்மான் கார்டு, இது மூலியமா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயனாளிகள், இதுவரைக்கும் சேராத பயனாளிகளுக்கு புதுசா பயன்பெற்றிருக்காங்க. யார் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் திட்டம்ல சேராம இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல சேர்த்திருக்காங்க. யார் யாரெல்லாம் சாலை வியாபாரிகள் PM சுயநிதி லோன், அப்புறம் முத்ரா திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள்ல சேராம இருந்தவங்க எல்லாத்துக்கும் அங்கங்கேயே நம்ம திட்டங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி உடனடியாக சாங்ஷன் தரப்பட்டது. சாலையோர வியாபாரிகளுக்கு இதுவரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 5000 பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம். 2000 பேருக்கு மேல 2வது தவணை லோனு, PM விஸ்வகர்மா அப்ளிகேஷன்ஸ் தொழில் செய்யறவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழு, அதுல NRLM ஸ்கீம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேல் வேலூர் மாவட்டத்துல மட்டுமே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மானியத்தோட உள்ள கடன் வழங்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் பனிமூட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி ரயில் நிலையத்தில் ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாகியுள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இது அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவைத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அஞ்சித் சிங் நருக்கா வெள்ளிப்பதக்கம் வென்று பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவும் தகுதி பெற்றார். மகளிர் பிரிவில் ரைசா திலான் வெள்ளிப்பதக்கத்தையும் மகேஸ்வரி சௌஹான் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரவிக்குமார் தஹியா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா ஷியாக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் பொலினா புகுரோவாவை வென்றார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். அயோத்தியில் நாளை நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கல்வி மற்றும் சுகாதாரத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.